الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تلعت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வமாலம் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாகவும் எந்த விடயங்களிலிருந்து தவிந்து நடக்க வேண்டும் என சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களிலிருந்து தவிந்து நடக்கும்படியாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், மேலும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கண்ணியமானவன், பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன். அன்பானவர்களே, அல்லாஹுவால் எமக்கு தரப்பட்ட இந்த உன்னத மார்க்கம் கண்ணியமானது, பரிசுத்தமானது. எந்த ஒரு விடயத்திற்காக வேண்டியும் யாரின் பக்கமோ அல்லது எந்த ஆலோசனையின் பக்கமோ தேவையற்ற மார்க்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய கவலை, துன்பம், பிரச்சினை, கஷ்டங்கள், கடன் போன்ற இன்னல்களுக்கு மனிதன் ஆள்கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய மன நிம்மதிக்காக, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு உபகாரம்தான் அவனுடைய திக்ர் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நான் உங்களுக்கு முன்னால் முன்வைக்க காத்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சாதாரணமாக ஒரு மனிதனை சந்தோஷத்திற்கும் கவலைக்கும் இடையில்தான் மனித வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் நாம் எங்களுடைய நிலைமைகள் மாறுகின்ற பொழுது சில பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம், சில பொழுது கவலையாக இருக்கிறோம். ஆக கவலை மாத்திரம்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் முடிவென்பது அல்ல. சந்தோஷம் மாத்திரம்தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் முடிவென்பதும் அல்ல. இரண்டையும் நாம் பிரித்து ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சில பொழுது கவலைகள் ஆட்கொண்டு மனதில் சஞ்சலங்களோடும் பிரச்சினைகளோடும் நோய்க்கென்ன மருந்தை தேடிக்கொள்ள முடியும், கடனுக்கென்ன தீர்வை தேடிக்கொள்ள முடியும், எம் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த உறவுக்கு என்ன முடிவை தேடிக்கொள்ள முடியும் என்றெல்லாம் நாம் சில பொழுது நீண்ட நாட்களில் கவலையில் இருந்ததுண்டு. அன்பானவர்களே, எங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, எங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, எங்களுடைய பிள்ளையை பற்றின கவலை, அந்த பிள்ளையை நாம் எவ்வாறு சமூகத்திற்கு தேவையான ஒரு சந்தோஷமான என்னுடைய மரணத்தின் பின்னால் துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக உருவாக்கலாம் என்ற கவலையில் சில பெற்றோர்களும், இவ்வாறு நாம்
சஞ்சலத்தோடும் கவலையோடும் அன்றன்றாடம் எம் வாழ்க்கையில் நாம் பல விதமான விடயங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதனை மாத்திரமல்ல, மனிதனுடைய செயற்பாடுகளையும் படைத்தவன் அல்லாஹ். அப்போ எமக்கு கவலை தருவதாக இருந்தாலும் அந்த கவலைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எமக்கு நோயை தந்தவன், அந்த நோய்க்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எமக்கு கடன் பிரச்சனையை தந்திருக்கிறான், அந்த கடன் பிரச்சனைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எங்களுடைய குடும்ப பிரச்சனை, அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எங்களுக்கு பிரச்சனையை தருபவனும் அல்லாஹ்தான், அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தருபவனும் அல்லாஹ்தான். அன்பானவர்களே, எமக்கு நோயை தந்தவனும் அல்லாஹ்தான், எங்களுடைய நோயை குணப்படுத்துபவனும் அல்லாஹ்வாக இருக்கிறார். ஆக எங்களுக்கு வரக்கூடிய நிலைமைகளை உருவாக்குபவன் அவன், அந்த நிலைமைக்குரிய தீர்வையும் வைத்திருப்பவன் அவன். அன்பானவர்களே, ஆக எம் கவலைக்கும் பிரச்சனைக்கும் துன்பத்திற்கும் கடனுக்கும் எங்களுடைய சஞ்சலத்திற்கும் அல்லாஹ் சொன்ன தீர்வுதான் மிக தெளிவான சரியான தீர்வாக இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் அந்த பிரச்சனையை தந்தவன் அவன், அவனுக்குத்தான் அதனுடைய தீர்வு தெரியும். அந்த கடனை கஷ்டத்தை தந்தவன் அவன், அந்த நஷ்டத்தை தந்தவன் அவன், அந்த நஷ்டத்தினுடைய தெளிவு, அந்த நோயினுடைய நிவாரணி அவனுக்குத்தானே தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனில் இவைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மனிதனுடைய கவலையாக பிரச்சினை, சந்தோஷம், அவனுடைய கடன் பிரச்சினை போன்ற என்னென்ன சிக்கல் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறதோ அவைகளுக்கு அல்லாஹ் அழகான ஒரு தீர்வை குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அழகான ஒரு தீர்வை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அன்பானவர்களே, மனிதனுடைய கவலையும் சந்தோஷமும் பிறக்கிற இடம் உள்ளம். உள்ளத்தில் தான் மனிதனுடைய உணர்வுகள் வெளிப்படுகிறது. அந்த உள்ளம் எப்பொழுது அமைதி பெறுகிறதோ, எப்பொழுது ஒரு சந்தோஷத்தை காணுகிறதோ, அந்த உள்ளம் அமைதி பெறுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுது அவனுக்கு துக்கமான ஒரு விடயத்தை காணுகிறதோ அவன் உள்ளத்தால் சோர்ந்து விடுகிறான், கவலைப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். என்ன சந்தோஷம் முன்னுக்கு வந்தாலும் அந்த கவலை அவனை விட்டு நீங்க மாட்டிருக்கிறது, அந்த கவலை அவனை விட்டு பிரிய மாட்டிருக்கிறது, அந்த சஞ்சலம் அவனை விட்டு பிரிய மாட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? உள்ளத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த உள்ளத்துக்குரிய நிவாரணத்தை அல்லாஹ்வே தான் தர முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் உள்ளங்கள் அமைதி பெறுவதும் உள்ளங்கள் சஞ்சலப்படுவதும் எதன் மூலமாக என்று குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுவது, உள்ளங்கள் நிம்மதி அடைவது, உள்ளங்கள் சந்தோஷம் அடைவது அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் ஆரத அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, யார் என்னுடைய திக்ரை விட்டும் தூரமாகிறார்களோ, என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ, என்னுடைய திக்ரை யார் ஒதுக்குகிறார்களோ, மஈஷத்தன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுக்கிறோம். அப்ப உள்ளத்தில் இருந்து வருகின்ற அந்த கவலைக்குரிய தீர்வாக அல்லாஹ் திக்ரை சொல்லி இருக்கிறார். உள்ளம் சஞ்சலப்படுத்துவதற்கு காரணமாக ஒரு மனிதன் திக்ரிலிருந்து தூரமாகுவது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் என்ன? இதை பற்றி குர்ஆன் எப்படி பேசியிருக்கிறது? அன்பானவர்களே, இதை நாம் இன்று விளங்க வேண்டும். இன்றைய நவீன நாகரீகம் உச்சம் தொட்ட இந்த நாகரீக உலகம் உளவியலினுடைய ஆழத்தையும் தொட்டுவிட்டோம் என்று பேசுகிறது, உள்ளத்தின் ஆழத்தை தொட்டுவிட்டோம் என்று பேசுகிறது. அந்த நாகரீகம் உச்சம் கண்ட எத்தனையோ நாடுகளில் இன்று தற்கொலை அதிகம் பட்டு கொண்டு வருகிறது. உள்ளத்தின் அமைதி பணத்தால் என்றால் பணத்தில் கொடிகட்டி பறக்கின்ற நாடுகளில் ஏன் தற்கொலை அதிகமாகிக் கொண்டு செல்லுகிறது? உள்ளத்தினுடைய அமைதி ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக என்றால் வல்லரசு என்று மார்பு தட்டுகின்ற எத்தனையோ நாடுகளில் ஏன் இன்று தற்கொலை அதிகப்பட்டு கொண்டு செல்லுகிறது? அன்பானவர்களே, தொழில்நுட்பங்களும் நாகரீகத்தின் உச்சியும் தான் இந்த மனித உள்ளத்தின் சந்தோஷம் என்றால் நாகரீகத்தின் உச்சியை தொட்டுவிட்டோம் என்று இந்த உலகுக்கே சவால் விடுகின்ற அந்த நாடுகளில் ஏன் தற்கொலை அதிகரிக்கிறது?
அன்பானவர்களே, ஆக ஒரு விடயத்தை நாம் உணர வேண்டும். மன அமைதி, மன சந்தோஷம், சந்தோஷமான சுபிட்சமான ஒரு வாழ்க்கை பணத்தில் அல்ல, பதவியில் அல்ல, அதிகாரத்தில் அல்ல. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்ற திக்ரில் இருக்கிறது என்று உணர வேண்டும். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் திக்ர் என்றால் என்ன? திக்ரை மார்க்கம் எப்படி பேசி இருக்கிறது? நாம் வெறுமனே சில திக்ர்களை செய்து கொள்கிறோம். தொழுகை முடிந்ததன் பின்னால் திக்ர் செய்கிறோம், காலையில் மாலையில் திக்ர் செய்கிறோம். எம் நாவில் மொழிகின்ற பல அவுராதுகள் திக்ர்கள் இருக்கிறது. இவைகள் மாத்திரமா என்றால், அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் திக்ரை இரண்டு விதமாக பேசுகிறான். திக்ரை அல்லாஹ் குர்ஆனில் இரண்டு விதமாக பேசுகிறான். ஒன்று திக்ருல் லிசான், மனிதன் அவனுடைய நாவினால் செய்கின்ற திக்ர். இன்னொரு திக்ர் அவனுடைய திக்ருல் பதனி, அவன் உடம்பினால் செய்கின்ற திக்ர் என்று அல்லாஹ் குர்ஆனில் இரண்டு விதமாக பேசுகிறான். அன்பானவர்களே, அந்த இரண்டு திக்ரின் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய உள்ளம் சந்தோஷமடையும். இரண்டு திக்ரின் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய உள்ளம் சந்தோஷமடையும். இந்த ஜும்மா முடியும் பொழுது நான் உங்களுக்கு தர வந்த விஷயம் இதுதான். உங்களோட பிரச்சனைகள், சஞ்சலங்கள், கவலை, துன்பம், கஷ்டம், அதை எங்கே நடந்தாலும் சரி, உங்களோட வீட்டில் நடந்தாலும் சரி, உங்களோட ஊரில் நடந்தாலும் சரி, உங்களோட நாட்டில் நடந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் கவலைக்கு மாட்டுப்பட்டாலும், உங்களுக்குரிய தீர்வை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லுகின்றதை, நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் சுருக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் இதனை நான் சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறேன். ஆக திக்ரை இரண்டாக பிரித்து, ஒன்று நாம் நாவினால் செய்கிற திக்ர். இந்த திக்ரின் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுவதை அல்லாஹ் குர்ஆனில் பல வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படுகிறார், எந்த ஒரு மனிதன் நடக்க இருப்பதை நினைத்து கவலைப்படுகிறாரோ, எந்த ஒரு மனிதன் நோயை நினைத்து கவலைப்படுகிறாரோ, எந்த மனிதன் தனக்கு ஏற்பட்ட ஆபத்தை அல்லது முசீபத்தை நினைத்து பயப்படுகிறாரோ, கவலைப்படுகிறாரோ, இந்த நான்கு விதமான கவலையை யார் அடைகிறாரோ, நடந்ததை நினைத்து கவலைப்படுகிறோம், நடக்க இருப்பதை யோசித்து கவலைப்படுகிறோம். மாட்டிடுவோமா, அதில் போனால் கடலில் சிக்கிடுவோமா, இப்படி போனால் நாங்கள் பிரச்சனைக்கு கவலைக்கு உள்ளாகிடுவோமா என்று நீங்கள் கவலைப்படுகின்ற அந்த விஷயத்திற்கு அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதன் இந்த 4 விடயத்தின் மூலமாக கவலைப்படுகிறானா, அவன் அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ், அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ் என்ற வார்த்தையை ஓதட்டும். அவர் என்ன கவலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த கவலையை நீக்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த கவலையை, அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பானவர்களே, இது நாவினால் செய்கிற திக்ர். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு ஊரும் சேர்ந்து, ஒரு பெரிய ஒரு சமூகம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க நினைத்ததே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், அன்று இப்ராஹீமை முழு ஊரும் சேர்ந்து நெருப்பிலிட நினைத்தார்கள். அதுபோன்று என்னை இந்த மக்காவாசிகள் மக்காவிலிருந்து துரத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அதே வார்த்தையை தான் இன்று நான் சொன்னேன். அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை கொடுத்தானோ, அதுபோல எனக்கும் வெற்றியை தந்தான் என்ற கருத்துப்பட நபி அவர்கள் சொன்னார்கள். அதுதான் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அன்பானவர்களே, அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த துஆ இருக்கிறதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொந்தமான துஆ மட்டுமல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்தமான துஆ மட்டுமல்ல. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கவலைக்கு உள்ளாகிறார்களோ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் சஞ்சலத்துக்கு உள்ளாகிறார்களோ, எல்லாருக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் குர்ஆனில் அந்த திக்ரை சொல்லி இருக்கிறார். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற அந்த திக்ர் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சொந்தமானது. கவலை வருகின்ற பொழுது, சஞ்சலம் வருகின்ற பொழுது அந்த திக்ரை நீங்கள் உங்களுடைய நாவால் மொழியுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு வரலாறு சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் முழு சொத்தும் அழிந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட நோய் முழு குடும்பமும் அவரை விட்டு பிரிந்தார்கள். அவர்களுடைய நண்பர்களும் பிரிந்தார்கள். அழுகி அவருடைய உடம்பிலிருந்து புழு வெளியாகி கொண்டிருந்தது. அவர் ஒரு நபியாக இருந்தார். அவர் ஒரு நபியாக இருந்தார். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ரப்பி இன்னி மஸ்ஸன்னியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவருடைய முழு நோயையும் இல்லாமல் ஆக்கினோம், முழு குடும்பத்தையும் அவர்கிட்ட வர வச்சோம், முழு சொத்தையும் அவருக்கு கொடுத்தோம். அன்பானவர்களே, இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் சொந்தமான துஆ அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யாரெல்லாம் இந்த துஆவை ஓதுகிறார்களோ அய்யூபுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி இந்த முழு உலக மக்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லுகிறான். எங்களுக்கு நோய் வந்தால் எங்கட பணம், எங்களுடைய சொத்து எங்களை விட்டு பிரிந்து செல்லுகிறது. நஷ்டத்தில், கஷ்டத்தில், பிரச்சனையில் இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லித் தருகின்ற திக்ர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய திக்ர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய திக்ர் சாதாரணமான விஷயம் அல்ல. ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் மாட்டிக்கொண்டார்கள். சாதாரணமா ஒரு நிமிஷத்தில் அந்த சம்பவத்தை பேசுவோம். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு மீனுடைய வயிற்றுக்குள் எத்தனை நாள் வாழ முடியும்? இன்றைக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைண்டா, ஒரு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைண்டா, இரவுல எங்களுக்கு வாழ முடியுமா? மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பார்? அவர் எப்படி சாப்பிட்டிருப்பார்? அவர் எப்படி தூங்கி இருப்பார்? அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர் கவலைக்கு மேல் கவலையை அனுபவித்தார். சஞ்சலத்தில் பீடித்திருந்தார். 40 நாட்கள் அவருடைய துஆ, யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன், என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன், ஆனால் நீ இரக்கமானவன், நீ இரக்கமானவன், எனக்கு நீ இரக்கம் காட்டு என்ற அந்த துஆ. அன்பானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அது யூனுஸுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அந்த துஆவின் மூலமாக நுஞ்சில் மூமினீன், மூமின்களையும் நான் வெற்றி பெறச் செய்வோம். அன்பானவர்களே, நாவால சொல்ற திக்ர சொல்றேன் நான். இப்ப நாவால மொழிய வேண்டிய திக்ர், இந்த திக்ருக்கு நிறைய பிரதிபலிப்புகள் இருக்கிறது. எங்கட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாக்கும், எங்கட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் ஒரு சீர்திருத்தத்தையும் உருவாக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ஜிக்ர்கள். அதனால தான் பாருங்க, ஒரு ரசூலுல்லாஹ் இப்படி மிம்பர்ல நிற்கும் பொழுது அவர்களுடைய நாவை கையால பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட நாக்கை கையால் பிடித்து சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சொர்க்கம், ஒரு மனிதன் நரகம் என்றார்கள். நாக்கை பிடிச்சு சொன்னாங்க, ஒரு மனிதன் சொர்க்கம் இது, ஒரு மனிதன் நரகம் இது என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, ஒரு சுபஹானல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரு ஈத்த மரம் நட்டப்படுகிறது, அந்த வார்த்தையை மொழிகிறதும் எங்கட நாவுதான். ஒரு மனிதனை பற்றி தேவையில்லாம பேசுறோம், ஒரு மனிதனை பற்றி தேவையில்லாம பேசுறோம். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எங்கட நாவை நாம் பேணாததின் காரணத்தினால் அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடுவான். அல்லாஹ் எங்கட பாவங்களையும் தவறுகளையும் குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நம்ம யாரை பற்றி பேசினோமோ, யாரை பற்றி தூற்றினோமோ, நாம் நாவை பாதுகாக்காம யாரின் பக்கம் எங்கட நாக்க நீட்டினோமோ, அவர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அன்பானவர்களே, அப்ப அதன் காரணத்தினால் அந்த மனிதன் தண்டனையை அனுபவிப்பான். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாக்கு ஒரு மனிதனுடைய சொர்க்கம், இந்த நாக்கு ஒரு மனிதனுடைய நரகம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஆக விஷயம் என்னண்டா, நாவால் செய்யக்கூடிய திக்ர்கள் எங்கட பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும், எங்கட கஷ்டங்களுக்கு தீர்வாக அமையும், எங்கட கவலைக்கு துன்பத்துக்கு தீர்வாக அமையும். தெரியும் உங்களுக்கு, ஹஸரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை, மஸ்ஜிதுக்குள்ள வந்து அழுது கொண்டிருந்தார்கள். என்ன செய்யறன்னு தெரியா, அவ்வளவு கடன். ஊர்ல உள்ள எல்லாரும் அவரை கண்டா தூட்டுகிறார்கள், அவரை கண்டா பேசுறாங்க, ரோட்டுக்கு இறங்க இயலாது, கேவலம்.
கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள், பள்ளிக்குள்ள வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாவின் மூலமாக ஒரு திக்ரை படித்துக் கொடுத்தான். அன்பானவர்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைரி வ கஹ்ரி ரிஜால். இந்த துஆவை ஓதினால் கடன் பிரச்சனை இல்லாமல் போகும், கடன் கவலை கஷ்டம் இல்லாமல் போகும், மன நிம்மதி அடையும் என்று ரசூலுல்லாஹ் அந்த துஆவை அபூ உமாமாவுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அன்பானவர்களே, ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த துஆவை ஓதுனவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்ற முழு கடனையும் முழு கவலையையும் கஷ்டத்தையும் இல்லாமல் ஆக்கினான் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, அது அபூ உமாமாக்கு மட்டும் சொந்தமான துஆ அல்ல. கொஞ்சம் தூங்குறவங்கள லேசா பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குனா லேசா முதுகுல தடவி கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இதை நம்ம விளங்குவோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அன்பானவர்களே, அது ஹஜ்ரத் அபூ உமாமாவுக்கு மட்டும் சொந்தமான துஆ அல்ல. இந்த முழு உலகத்தில் யாரெல்லாம் கடனில் மாட்டுகிறார்களோ, கவலையில் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்குள்ள துஆ. அன்பானவர்களே, இது நாவால மொழிகிற துஆ, நாவால மொழிகிற திக்ர். இந்த திக்ருக்கு பிரதிபலிப்பு இருக்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது திக்ர் என்னண்டா அன்பானவர்களே, இது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்துக் கொடுத்த விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவங்களோட வாழ்நாளில் 63 வருட காலத்தில், அந்த 63 வருட காலத்திலேயும் நபி அவங்களோட ஒரு வருஷம் இருக்கிறது, வரலாறு மறக்க முடியாத ஒரு வருடம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஆமுல் ஹுஸுன், நபி அவங்களோட வாழ்க்கையில் அந்த வருடம் கவலைக்குரிய வருடம் என்று சொல்லுவார்கள். ஆமுல் ஹுஸுன், கவலைக்குரிய வருஷம். ரசூலுல்லாஹ் அந்த வருஷத்தில் கவலைப்பட்ட மாதிரி இந்த உலகத்தில் அவங்க கவலைப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு வருடம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த கவலைக்கு மருந்து கொடுக்கும் விதமாக, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அல்லாஹ் நிரப்பும் விதமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்த விஷயம்தான் தொழுகை. என்பானவர்களே, நபி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஹதீஜா நாயகி மரணமாகிறார்கள். நபி அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உடலாலும் பொருளாலும் உதவி செய்த அபூ தாலிப் நபி அவர்களுடைய பெரியப்பாவும் மரணமாகிறார்கள். அன்பானவர்களே, இந்த 2 பேருடைய மௌத்தும் ரசூலுல்லாஹ்க்கு கவலை ஏற்படுத்தியது. எப்ப இந்த 2 பேரும் மௌத்தா போனாங்களோ, நபி அவங்களுக்கு நுபுவத் கிடைத்து 7.5 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்தது. அன்பானவர்களே, 7 வருஷத்துக்கு பிறகும் அன்பானவர்களே அந்த நேரம்தான் ரசூலுல்லாஹுடைய உயிருக்கு அவர்கள் பணம் கொடுத்து யார் ரசூலுல்லாவை தாக்குவார்களோ, அவர்களுடைய தலையை கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு பெரிய சன்மானம் இருக்கிறது என்று பெரிய ஒரு பிரகடனம் மக்காவில் செய்யப்பட்டது. நபி அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது, கதீஜா நாயுடைய பண உதவி இல்லாமல் போனது. அன்பானவர்களே, எல்லா பக்கத்திலையும் ரசூலுல்லாஹ்க்கு கவலை. நபி அவங்க கவலையில் சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, மக்காவில் பாதுகாப்பு இல்லை, இந்த மார்க்கத்தை வளர்த்து கொள்ள முடியாது, அதனால பக்கத்து ஊர் தாயிஃபுக்கு போவோம் என்று ரசூலுல்லாஹ் முடிவு செஞ்சாங்க. மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் நம்பினார்கள். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு கடன் கேட்க போகிறோம், ஒரு உதவி கேட்க போகிறோம் ஒரு ஆள்கிட்ட, நம்ம நினைப்போமா இல்லையா அவர் உதவி செய்வாரா இல்லையா? உதவி செய்வார் என்ற ஒரு மேலெண்ணத்தோடு நம்பிக்கையோடு தான் அந்த மனுஷன்ட்ட நாங்கள் போவோம். உதவி செய்ய மாட்டார்னா போக மாட்டோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃப் வாசிகள் அதாவது மார்க்கத்திற்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ரசூலுல்லாஹ் போனார்கள். அங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு மிஞ்சினது அவர்களுடைய சொல்லாலும் செயலாலும் ரசூலுல்லாஹ்வை தாக்கியது மாத்திரம்தான். இப்போ 3 கவலை. கதீஜா நாயகின் மரணம், அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், நபி அவங்க நம்பி போன இடத்துல இருந்தும் உதவி இல்லாமல் போனுச்சு. இப்போ நபி அவங்களுக்கு கவலை. அல்லாஹ் என்ன செஞ்சான்டா அன்பானவர்களே, நோன்பை இந்த பூமியில் கடமையாக்கினான், ஜகாத்தை இந்த பூமியில் கடமையாக்கினான்,
ஹஜ்ஜை இந்த பூமியில் கடமையாக்கினான். ஏன்? நபி அவர்களே அவருக்குரிய நபித்துவத்தை கூட அல்லாஹ் அந்த பூமியில வச்சு தான் கொடுத்தான். ஏன் தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் அந்த பூமியில வச்சு கொடுக்கல தெரியுமா? தொழுகையை அல்லாஹ் அவனுடைய சன்னிதானம் எடுத்துத்தான் ரசூலுல்லாவுக்கு தொழுகையை கொடுத்தான். ஏன் தொழுகையை கொடுத்தான் என்று தெரியுமா? தொழுகை என்பது ஒரு கடமை அல்ல. தொழுகை என்பது கடமை அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை. அன்பானவர்களே, தொழுகை இல்லாதவர்களுக்கு நாம் சொல்லுவோம் தானே, நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தில் பங்கில்லை என்று. நான் சொல்லுகிறேன், தொழுகை இல்லாதவருக்கு வாழ்க்கையில் நிம்மதியில பங்கில்லை. தொழாதவன்ட்ட நிம்மதி இருக்காது. காசு இருக்கிற மாதிரி விளங்கும், ஆரோக்கியம் ஈக்கிற மாதிரி விளங்கும், சந்தோஷம் ஈக்கிற மாதிரி விளங்கும். அவர் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். அவருக்கு நிம்மதி சந்தோஷம் இருக்காது. அன்பானவர்களே, இதனால தான் தொழுகை இல்லாதவருக்கு நிம்மதியான வாழ்க்கையிலேயே இடமில்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபி அவங்க கவலையோட இருந்தாங்க. அல்லாஹ் வானுலகம் எடுத்து ரசூலுல்லாவுக்கு தொழுகையை பரிசாக கொடுத்தான். ரசூலுல்லாவுக்கு பரிசு கொடுத்தது போட்டியில் ஜெயித்ததற்கு அல்ல, பரீட்சையில் பாஸ் ஆகியதற்கல்ல, அவர்கள் இருந்த கவலைக்கு பரிசாக கொடுத்தான். யாருக்கு கவலை வருதோ, யாருக்கு சஞ்சலம் வருதோ, அவர்களுக்கு அல்லாஹ் தந்த பரிசு என்ன தெரியுமா? தொழுகை. அன்பானவர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையை கொண்டு பூமிக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையை கொண்டு பூமிக்கு வருகிறார்கள். தொழுது போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவலையோட இருந்தவங்க, மனைவி மௌத்து, அபூ தாலிப் பெரியப்பா மரணம், நம்பி போனவங்க கை விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும். நபி அவங்க வந்து தொழுதுட்டு சொல்றாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்ற மன நிம்மதி தொழுகையில் இருக்குதுன்றாங்க. மன நிம்மதி சந்தோஷம் தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா? இந்த இடத்துல யார் கவலை இல்லாதால்? இந்த இடத்துல யார் நோய் இல்லாமல் இருக்கிறோம்? யார் சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறோம்? யாருக்கு குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது? வியாபாரத்தில் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கிறது? எல்லா நிலைமையில உள்ளவங்களும் இருக்கிறோம். அன்பானவர்களே, அதற்கான தீர்வு என்ன? டேப்லெட் போட இயலுமா? கவலைக்கு தீர்வு டேப்லெட்டை போட இயலுமா? கவலைக்கு தீர்வாக நம்ம என்ன செய்ய முடியும்? எங்கட கடன் பிரச்சனைக்கு என்ன தீர்வு செய்ய முடியும்? எங்கட கஷ்டத்துக்கு என்ன தீர்வு செய்ய முடியும்? நாம் அனுபவிக்கின்ற நோய்க்கு என்ன தீர்வு செய்ய முடியும்? அன்பானவர்களே, அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்ற திக்ர். ஒன்று, நாவினால் மொழிகிற திக்ர். நாவினால் மொழிகிற திக்ர். குர்ஆன்ல வார திக்ர, ஹதீஸ்கள்ல வார திக்ர ஏனோ தானொன்று இருந்துடாம உலமாக்களை நாடி அந்த திக்ர்களை எழுதி பாடமாக்கி உங்களோட வாழ்க்கையில ஓதிவாங்க. உங்களோட வாழ்க்கையில ஓதிவாங்க. அந்த திக்ர்களை செய்து வாருங்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான், ஒரு காலமும் கைவிட மாட்டான். மனுஷன் வார்த்தைக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பிரதிபலிப்புகளை வைத்திருக்கிறான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், திக்ருக்கு இன்னொரு விளக்கம் சொன்னேன். திக்ர் என்பது தொழுகை. தொழுகையை விட்டுடாதீங்க. தொழுகை இல்லாதவருக்கு நிம்மதியான வாழ்க்கையில பங்கில்லை. நிம்மதியான வாழ்க்கையில பங்கில்லை. அன்பானவர்களே, தொழுகைங்கிறது அல்லாஹ்வோட பேசுறது. எங்கட கவலைய, பிரச்சனைய, துன்பத்தை, சஞ்சலத்தை, எங்கட கடனை அல்லாஹ்க்கு முன்னால சொல்லணும். அதுக்குத்தான் தொழுகை. அன்பானவர்களே, ஆக உயிரோட்டம் உள்ள தொழுகையை மாத்துங்க. தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாத்துங்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் மழை பெஞ்சாலும் பள்ளிக்குள்ள போனாங்க, காத்தடிச்சாலும் பள்ளிக்குள்ள போனாங்க. அவர்கள் மையத்து தொழுக வேண்டும் என்றாலும் பள்ளியில் தொழுதார்கள். பெருநாள் வந்தாலும் தொழுகைக்குள்ள போனாங்க. மையத்து விழுந்தாலும் தொழுகைக்குள்ள போனார்கள். சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போயிருக்கிறார்கள். அப்படின்ற அர்த்தம் என்ன? அப்படின்னா என்ன விளக்கம்? சந்தோஷத்தையும் கவலையையும் சஞ்சலத்தையும் தாரவன் அல்லாஹ். அந்த பிரச்சனையை தாரவன் அல்லாஹ். எங்களுக்கு கஷ்டத்தை தந்தவன் அல்லாஹ். அவனுக்குத்தானே அதனுடைய தீர்வை தர முடியும். அதனால எங்களுடைய திக்ர்களை, எங்களுடைய தொழுகையின் மூலமா அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த கவலை, தொழுது முடிஞ்ச அல்லாஹ்ட்ட பேசுங்க, இந்த கவலை உனக்கு சொந்தமானது,
இந்த கடன் உனக்கு சொந்தமானது, இந்த பிரச்சனை உனக்கு சொந்தமானது. யா அல்லாஹ், இதை நீதான் தந்தவன், இந்த நோயை தந்தவன் நீ. எனக்கு குணத்தை தாண்டு கேளுங்க, எங்கட அம்மாக்கு குணத்தை தாண்டு கேளுங்க, என் பிள்ளைக்கு அதனுடைய சுகத்தை தா என்று கேளுங்கள். அல்லாஹ்ட்ட எங்களுடைய பிரச்சனைகளை பறைசாட்டும் இடம், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடம் அன்பானவர்களே தொழுகையாக இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய கவலையும் பிரச்சனையும் துன்பமும் சிக்கலும் நீங்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கிறது. அல்லாஹ் இறுதியாக குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹ். மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் தான் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திக்ர் சொல்லப்பட்டால் கணக்கில்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களோட காதுல கேட்டும் கேட்காமையும், அவர்களுடைய காதுல செவுடண்ட காதுல சங்கூதுற மாதிரி அந்த திக்ர்கள் வாழ்க்கையில பிரதிபலிப்பில்லை, பாடமாக்கணும் எண்ணம் இல்லை, அதுல நம்பிக்கை இல்லை. இது மூமின்கள் இல்லை, இவங்களுக்கு பேர் மூமின்கள் இல்லை. மூமின்கள் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்ன்னு சொல்லிட்டா அவங்களோட உள்ளம் வஜிலத் குலூபுஹும், அவங்களோட உள்ளம் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, குர்ஆனை ஓதி காட்டினா, குர்ஆன்ல வருதுன்னு சொல்லிட்டா, மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டா, அவர்களுடைய ஜாதத்துஹும் ஈமானா, அவங்க நம்பிடுவாங்க, அப்படியோ அவங்களோட ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, மூமின்களாக இருக்கின்ற நாம் இந்த திக்ருடைய எண்ணங்கள் வருதா? நம்ம நம்புறோமா? முதலாவது அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை வந்துட்டா திக்ருகளை பாடமாக்கணும் என்று யோசிக்கிறோமா? எத்தனை திக்ரை நம்ம பாடமாக்கிக்கிறோம்? கொஞ்சம் மனசுல நீங்களே பேசி பாருங்களே. ஒரு கவலை வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா ஓதுறதுக்கு நான் ஒரு திக்ரை வச்சிருக்கிறேன். இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதின திக்ர், இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதின திக்ர், இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க, இதை இந்த சஹாபி சொன்னாரு, இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்று ஒரு திக்ரை வச்சிருக்கிறோமா? எங்களுக்கு பிரச்சனை வந்தா ஓதுறதுக்கு ஒரு திக்ரை வைத்திருக்கிறோமா? அன்பானவர்களே, அதைத்தான் நான் இந்த ஜும்மாவில் சொல்ல வார விஷயம். திக்ர்களின் மூலமாக உள்ளம் நிம்மதியடையும். திக்ர்கள் இரண்டு வகை. ஒன்று நாவினால் மொழிகின்ற திக்ர், அந்த திக்ரை எழுதுங்க, உலமாக்களை அணுகி அதனை எழுதி பாடமாக்குங்கள், வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களுக்கு ஓதி வாருங்கள். இது போன்று தொழுகை என்பது இன்னொரு திக்ர், அந்த திக்ரை கடைப்பிடியுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை தவற விடாதீர்கள். உங்களுக்கு எலும்பி தொலையலாதா? உட்கார்ந்து தொழுவுங்கள். உட்கார்ந்து தொழ முடியாதா? சாய்ந்து இருந்து தொழுவுங்கள். சாய்ந்து தொழ முடியாதா? படுத்து கிடந்து தொழுவுங்கள். படுத்து கிடந்து தொழ முடியாதா? கண்ணசைவால் தொழுவுங்கள். கண்ணசைவால் தொழ முடியாதா? சைக்கினையால் தொழுவுங்கள். அதற்கும் முடியாதா? உங்களுடைய எண்ணங்களினால் தொழுவுங்கள். தொழுகையை விடுறதுக்கு இடமில்லை. ஏண்டா தொழுகையை விட்டா வாழ்க்கையில பங்கில்லை, நம்ம தோத்து போயிருவோம் வாழ்க்கைய. அதனால தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் தொழுகைக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுக்கிறான். நோம்புக்கு மாதிரி இல்லை, ஜகாத்துக்கு மாதிரி இல்லை, ஹஜ்ஜுக்கு மாதிரி இல்லை, அதெல்லாம் கட்டாய கடமை இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் தொழுகைக்குரிய முக்கியத்துவத்திட அந்தஸ்து இடம் வேற. அதனால் தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த தொழுகையை பேணி பாதுகாத்து வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி ஒரு புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தொரு புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எவ்வளோ தவறுகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் செஞ்சாலும் உன்னுடைய அடிமைகள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய திக்ரில் திளைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், உன்னுடைய திக்ர் செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணத்தை தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் சுஜூதில் மரணத்தை தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்களை நீக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கடன் பிரச்சனையை நீக்கிடு. யா அல்லாஹ் நோய் நொம்பலங்களை நீக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்களை நீக்கிடு. யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திடு. யா அல்லாஹ் சுகமான வாழ்க்கையை தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை ஆலிம்கள், ஹாஃபில்கள், தாயிகள், சமூக சேவையாளர்களாக உருவாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் முழு நிலைமைகளையும் சீராக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட தொழில் துறவுகளில் பரக்கத் செஞ்சிடு. யா அல்லாஹ் கடன் வட்டி இல்லாத, மோசடி இல்லாத வியாபாரமாக எங்களோட வியாபாரத்தை ஆக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் திக்ர் செய்கின்ற எங்களோட நாவை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் எங்களோட உடலை பாதுகாத்துடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட உடல்களை உனக்கு மாற்றம் செய்வதிலிருந்து தூரமாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் மற்ற மக்களை பற்றின கெட்ட
எண்ணங்கள் கெட்ட தவறான பேச்சுகளில் இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் சுபீட்சத்தையும் தந்திடு யா அல்லாஹ். வேற மக்களை பற்றின நல்லெண்ணத்தை தந்திடு யா அல்லாஹ். எங்கட குறையை எங்களுக்கு காட்டிடு யா அல்லாஹ். எங்கட குறையை வேற மக்களுக்கு காட்டிடாதே யா அல்லாஹ். வேறவர்களுடைய குறையை எங்களுக்கு காட்டிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு எது தேவை என்பதை எங்களை விட நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தர் புரிவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நபி அவர்கள் என்ன ஹைரை கேட்டாங்களோ அனைத்து ஹைரிலும் எங்களுக்கு பங்குத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி அவங்க என்ன ஷர்ல இருந்து பாதுகாப்பு தேடினாங்களோ அனைத்து ஷர்ல இருந்தும் பாதுகாப்பு தா யா அல்லாஹ். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலா இபாதிஹில் முஃமினீன பில் இர்ஃபான் வ அக்ரமஹும் மின் மஸீதி பி ருயத்தில் ஜினான் வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் அல்லாம் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸாஹிபுல் மகாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹு ரஹ்மத்தல் லில் அனாம் வ அலா ஆலிஹி பர்ரத்துல் கிராமன் அஸ்ஸாபில் மஸாபில் துலாம் வ தாபிஈன லஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பாத். ஃபயா அய்யுஹன் நாஸ் ஊஸீக்கும் வ இய்யாய வ லம் தக்வல்லாஹ் ஃபதலபிஸு பிலிபாஸி தக்வா லிஅன்ன அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல يقول ولباس التقوى ذلك خير. وقال الله تعالى في القرآن الكريم وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد صدق الله بارك الله بارك الله بارك الله لنا ولكم بآياته والذكر الحكيم ونفعنا الله إياكم وقولوا قولي هذا فاستغفر الله لي ولكم لسائر المسلمين من كل خطأ فاستغفروه إنه لغفور رحيم.